சின்னதுரை தலைமை ஆசிரியர் திரு தங்கமணி உள்ளிட்ட இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற அருமை பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், மரியாதைக்குரிய அருமை சகோதரர், அருமை நண்பர் கவிவர்மன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், மாணவ செல்வங்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா அரங்கு வந்து இந்த புத்தக திருவிழாவை திறந்து வைத்துவிட்டு ஒவ்வொரு ஸ்டாலாக நமது அமைச்சர் எல்லா இடத்திற்கும் சென்றார். அப்படி முதல் அந்த ஸ்டாலுக்கு போகிறப்போ என்னிடத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள். அந்த புத்தகம் என்னவென்றால் அரை நிமிடத்தில் அறிவியல் என்று இருந்தது. சரி, அது என்ன இருக்கிறது என்று அதன் பக்கத்தை புரட்டிய பொழுது உலகின் மிக குளிர்ந்த பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த விழாவிற்கு வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் 10:05 இந்த புத்தக திருவிழாவின் அந்த ஸ்டாலுக்கு சென்று இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து தான் எங்கே இருக்கிறது என்று எனக்கே இன்றைக்கு தெரிந்திருக்கிறேன். நூல்கள் மிக மிக முக்கியமானது என்பதை நான் உங்களிடத்திலே இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிவித்து, நீங்களே இப்போ யோசிப்பீங்க, உலகின் கடுமையான குளிர்பகுதி என்று ஏதோ நீங்களே யோசிக்க தொடங்கியிருப்பீர்கள். நானும் அப்படித்தான் யோசித்து அந்த பகுதி, அந்த புத்தகத்தின் தலைப்புகளை படித்துவிட்டு எங்கே இருக்கிறது என்று தேடத் தொடங்கினேன். அப்பொழுது அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்க அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள மையப்பகுதியில் கிழக்கு அண்டார்டிகாவில் உள்ள பீடபூமி பகுதியில் அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதனுடைய வெப்பநிலை என்னவென்று பார்த்தால் -144 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்படின்னா எவ்வளோ கடுமையான குளிராக இருக்கும் அப்படிங்கிறது நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். சரி, உலகினுடைய கடுமையான கடுங்குளிர் பகுதியை தெரிஞ்சுக்காச்சு. இப்போ உலகம் வெப்பமயமாதல் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் உலகின் வெப்பமான பகுதி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து ஈரானில் இருக்க லூட் பாலைவனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2006 சுட்டரிக்கும் வெயிலில் சேட்டலைட் மூலமாக அவங்க வந்து அதை பார்த்தப்போ அதனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 70.7 டிகிரி ஃபாரன்ஹீட். எவ்வளோ? 42 டிகிரியை நம்ம வெளியில் போக முடியல. 70 டிகிரியை தாண்டி ஒரு உலகத்தின் ஒரு பகுதி வெப்பம் அதிகமான பகுதி இருக்கின்றனால் அங்கே யாராவது வசிக்க முடியுமா என்று எண்ணி பாருங்கள். இந்த நூலகத்திற்கு வந்து நான் 2 செய்திகளை தெரிந்து கொண்டேன் என்றால், இந்த நூல்கள் நமக்கு பல ஆயிரக்கணக்கான அறிவு செய்திகளில் இந்த உள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நமது கவிஞர் ஜிவி அவர்கள், அவர் அதிகமாக தமிழ்நாடு முழுவதும் பேசக்கூடியவர், அதிகமாக அவர் கவி பாடக்கூடியவர். அப்படிப்பட்டவர் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அவருடைய திருக்கரங்களால் இந்த பட்டுக்கோட்டை தமிழின் பாட்டுக்கோட்டை என்ற தலைப்பில் அவர் ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலே நான் ஏதாவது என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது ஒரு தலைப்பில் தூங்காதே தம்பி தூங்காதே என்று எழுதியிருக்கிறார். மனிதனாக இருக்கின்ற அத்தனை பேரும் தூங்க வேண்டும், ஆனால் விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் விழித்திருக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை இவர் இந்த நூலிலே சொல்லியிருக்கிறார் கவிஞர் ஜிவி அவர்கள். நானும் ஒன்றிய பெருந்தலைவராக என்னுடைய பயணத்தை தொடங்கிய பொழுது என்னுடைய அரணா யூனியன் சேர்மன் ஆன உடனே முதல்ல என்னுடைய டேபிளில் ஒரு வாசகத்தை எழுதி நான் வச்சுருந்தேன். என்ன அலுவலகத்தில் வந்து பார்த்தவங்க தெரியும். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை என்று எழுதி வைத்து, இதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விழிப்பு என்பது நாம் அதிகாலையில் விழித்தெழ வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் பிஸியாக இருக்கேன் சார், எனக்கு நேரமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்கள மனிதனே கிடையாது. எல்லாரும் அதிகாலை 4 மணிக்கு முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அரசியலில் பொது வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த திருநாட்டில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் தாண்டி உலகம் போற்றும் தலைவர்களாக இருக்கிறார் என்றால் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் அதிகாலையில் துயில் எழுந்து அவர் ஆற்றிய பணியை படிக்காத பத்திரிகை 4:30 மணிக்கெல்லாம் எல்லா பத்திரிகையும் படித்து முடிச்சு விடுவாராம்.
அப்படிப்பட்ட தலைவர் பிறந்த மண்ணில் நம்மளுடைய முதலமைச்சர் அண்மையில் கரூரில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை, கடுமையான கொடுந்துயரத்தை பற்றி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். அன்று நிகழ்ச்சி தொடங்கி அன்று இரவு முழுவதும் ஒரு உறங்காமல் காத்திருந்த தமிழ்நாட்டு மக்களை, கரூர் மக்களை பாதுகாத்த ஒரு மனிதரே மிக்க தலைவர் என்றால் அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர். நாங்களும் இங்கே இருக்கின்ற அமைச்சரும் நாங்களும் தொடர்ந்து அவரோடு பயணித்தோம். அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை பாதுகாப்பதற்காக ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பயணம் எங்களுக்கு சுட்டிக்காட்டியது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு கதை நான் படித்தேன். முத்து சிற்பிக்கும் சாதாரண சிற்பிக்குமான ஒரு உரையாடல். முத்து சிற்பி என்ன சொன்னிச்சான், சாதாரண சிற்பிக்கிட்ட பார்த்து, எனக்கு ரொம்ப வயிறு வலியாக இருக்குது, நான் வலியால் துடிச்சிட்டு இருக்கேன், என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்னு சாதாரண சிற்பியை பார்த்து சொன்னிச்சான். அப்போ அது சாதாரண சிற்பி என்ன சொன்னிச்சான், நான் ரொம்ப நல்லா சௌக்கியமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எந்த வலியுமே கிடையாது அப்படின்னு சாதாரண சிற்பி சொன்னிச்சான். இந்த முத்து சிற்பி சொன்னதான், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, உன்னால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது, ஆனால் நான் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய முத்துவை சுமந்து கொண்டிருப்பதால் நான் வலியால் துடிக்கிறேன், வலியால் துடித்தாலும் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய இந்த முத்துவை, நல் முத்துவை வழங்கிவிட்டுதான் நான் செல்வேன் என்று அந்த முத்து சிற்பி சொன்னதான். அதை போலதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அத்தனை தாங்கினாலும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பேன், தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி பொருளாதாரம் அவருடைய வாழ்க்கை உயர்வதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்வேன் என்று உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கின்ற முதலமைச்சர் உங்களுக்கெல்லாம் சொல்வது, மாணவ செல்வங்களுக்கு சொல்வது, சிப்பியா இருங்கள், நீங்கள் முத்துவாக அடுத்தவர்களுக்கு பயன்படுவீர்கள் என்பதை இந்த விழாவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நிறைய அறிஞர்களோடு நாம பேசுறோம்னு வைங்க. இப்போ இங்க இருக்கின்ற நமது தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சார்ந்த அத்தனை சகோதரரிடத்திலும் நம்ம ராஜ்குமார் உள்ளிட்ட எத்தனை பேர்கிட்ட நான் நெருங்கிய பழக்கம். காரணம் என்னென்றால் அவர்களை சந்திக்கின்ற பொழுது என்னிடத்திலே புத்தகங்களை தருவார்கள், பல்வேறு செய்திகளை என்னிடத்திலே தருவார்கள். அப்படிதான் இந்த புத்தக திருவிழாவை பற்றி அவர்கள் விளம்பரங்கள் செய்கின்ற பொழுது 2 விதமான புதிய நடைமுறையை அவர்கள் சொன்னார்கள். சிலேட்டு, நாம் படிக்கிற காலத்தில் இந்த சிலேட்டை மறந்து போச்சு, எழுதி எழுதி அதன் மூலமாக கல்வி பெற்ற அந்த சிலேட் அறிவியல் இயக்கமும் இந்த சிலேட்டின் மூலமாக தான் தொடங்கினாங்க. சிலேட்டில் எழுதி விளம்பரத்தை பண்ணாங்க. அடுத்து நம்ம அந்த 15 பைசா போஸ்ட் கார்டு அது போச்சு இல்லை, அதுவும் தாண்டி இன்றைக்கு அதன் போஸ்ட் கார்டு மூலமாக இந்த புத்தக திருவிழாக்கு விளம்பரத்தை புதிய பழையதை ஞாபகப்படுத்தி புதிய அடிப்படையில் அவர்களுடைய பிரச்சாரம் இருந்தது. அதனால நாம் அறிஞர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் நாமும் அறிஞராக மாற முடியும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி சார், நான் ஒரு பணக்காரரோடு பழகிறேன், நான் பணக்காரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணக்காரரோடு பழகினால் நாம் பணக்காரனாக ஆக முடியாது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போ யார்கிட்ட நாம் பழகணும்? அறிஞரோடு பழக வேண்டும் என்பதை புத்தக திருவிழா அதன் மூலமாக இங்கே எடுத்து செல்கிறது. மாணவ சமுதாயத்திற்கான ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், விடாமுயற்சி, விட்டுக் கொடுத்தல், நன்னடத்தை, காலம் தவறாமை, மரியாதை, பிறருக்கு உதவி செய்தல், பணிவு, இந்த எல்லாம் ஒருத்தட்ட ஒரு மாணவர்கள்ட்ட மாணவ செல்வன்ட்ட இருந்ததுன்னா அவர்கள் எதிர்காலத்தில் உயர்ந்த இடத்திற்கு வருவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நிறைய புத்தகங்களை பார்க்குறப்போ அந்த புத்தகங்களை எடுத்து விட்டு எழுதுனது யாருன்னு தான் பார்க்குறோம். ஏனென்றால் நாம் புகழோடு வாழ்வதற்கு நூல்கள் முக்கியமாகிறது. அறிஞர் பிராங்க்லின் என்ற அறிஞர் என்ன சொல்றாருன்னா, நீ புகழோடு இருக்க விரும்பினால் படிப்பதற்கு தகுந்த நூல்களை எழுது என்று சொல்லியிருக்கிறார். நாம் இந்த மண்ணில் தோன்றி மறைந்ததற்கு பிறகும் நம் புகழ் இந்த மண்ணில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நல்ல நூல்களை எழுத வேண்டும் என்று சொல்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு பல்வேறு செய்திகளை ஒரு நல்ல ஆசிரியர்கள் நல்ல மாணவர்களை உருவாக்குகிறார்கள். நல்ல மாணவர்களை மட்டுமல்ல, ஒரு நல்ல மனித சமுதாயத்தையும் உருவாக்குகின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கான அதிக முக்கியத்துவம் தந்ததோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நூல்களுக்கு, நூல் நிலையங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்தார். மதுரையிலே கலைஞரியா பெயரிலே 100ஆண்டு விழா நூலகம், கோவையிலே தந்தை பெரியார் பெயரிலே நூலகம், அதே மாதிரி இங்கே இருக்கின்ற திருச்சியிலே கர்ம வீரர் காமராஜர் பெயரிலே நூலகங்களை உருவாக்கினார். என்றால் நூல் நிலையங்கள் எதிர்காலத்தில் அறிவார்ந்த சமுதாயங்களை உருவாக்கி நாம் பல உயரங்களுக்கு எட்டுவதற்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் இருக்கின்ற 12,524 ஊராட்சிகளிலும் நூலகங்களை உருவாக்கியவர் நமது முதலமைச்சர். அதே மாதிரி அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு சால்வைகளுக்கு பதிலாக நூல்களை தாருங்கள் என்று அதனை பெற்று நூல் நிலையங்களுக்கு அனுப்பி வைத்தவர் நம்ம முதலமைச்சர். அதே மாதிரி வருங்கால தமிழகத்துடைய நம்பிக்கையாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தொகுதிக்கு ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நூலகங்களை அமைத்தவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். ஆகவே அடுத்து வருகின்ற இளைஞர் சமுதாயத்தை அறிவார்ந்த சமுதாயம் ஆற்றுவதற்கு இந்த 9 நாள் நடைபெறக்கூடிய புத்தக திருவிழா நமக்கு அத்தனை பயன்களை தர இருக்கிறது. பயன்கள் என்றால் சாதாரண பயன்கள் அல்ல. இதில் இருக்கின்ற நூல்களுடைய மதிப்பு 2 கோடி என்றால் இதனுடைய இந்த நூல்களை கற்றுத் தேர்ந்து இவர்கள் ஆற்றுகின்ற எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்திற்கான பணிகளை நிறைவேற்றுகிற பொழுது பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு சமமான அறிவார்ந்த மக்களை உருவாக்கக்கூடிய நூல்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி ஒரு ஸ்டாலில் போனோம். ஒரு ஸ்டாலில் போய் பார்க்குறப்போ அங்கே ஆங்கிலத்தில் ஆன அத்தனை புத்தகங்கள் இருந்தது. அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தேன். அதன் தலைப்பு என்னவென்றால் சேஞ்ச் த பிரெயின், சேஞ்ச் த லைஃப் என்று எழுதியிருந்தது. மூளையை மாற்றினா அறிவை மாறணும், அப்படியா கிடையாது. உன்னுடைய மூளைக்கு அறிவை, கல்வி அறிவை கொண்டு சேர்த்தால் உன்னுடைய வாழ்க்கையே மாறும் என்ற அந்த நூலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நூல்களும் நமக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஒருவன் அறிஞனாக, முதிர்ந்த பேரறிஞராக எப்பொழுது மாறுகிறான் என்றால் பலாயிரக்கணக்கான நூல்களை படித்து மாறலாம். அதாவது ஒரு புத்தகத்தினுடைய ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்துவிட்டு ஏதோ ஒரு பக்கத்தில் அவனுக்கு மாற்றம் ஏற்படலாம், ஏதோ ஒரு வரியில் மாற்றம் ஏற்படலாம், ஏதோ ஒரு வார்த்தையில் மாற்றம் ஏற்படலாம். அப்படி மனிதனுக்குள்ளான மூளையில் ஒரு அறிவார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிக மிக உன்னதமான திருவிழா தான் அறிவு திருவிழா தான் இந்த புத்தக திருவிழா. இது வெற்றி பெற்றால் மனித சமுதாயம் வெற்றி பெறும் என்கிற இந்த விழாவிற்கான அத்தனை பங்களிப்பும் மேற்கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து இங்கே தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், அருமை நண்பர் மதி உள்ளிட்ட அத்தனை பேரும் மிக சிறப்பாக இந்த பணியை பங்கெடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எல்லா மக்களையும் இந்த விழா அரங்கிற்கு, இந்த திருவிழாவிற்கு வருவதற்கான முயற்சிகளை தங்களுடைய செல்போன் மூலமாக எல்லாருக்கும் தகவலை பரப்புங்கள். ஆயிரக்கணக்கான இளைஞர் சமுதாயம் இந்த புத்தக திருவிழாவில் பங்கேற்கட்டும். எதிர்கால இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியான தலைவர்கள் இந்த நூலகத்தில் இருந்து, இந்த புத்தக திருவிழா இருந்து உருவாகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக